நமஸ்காரம். நான் ரமேஷ் பேசுகிறேன், ஆம்பூர்லேருந்து. இந்த அம்மா ஊர் ஆம்பூர். எங்கள் தாத்தா பேர் வந்து சிவராமகிருஷ்ணர், அப்பா பேர் காசி ஐயர். நம்ம அந்த ஃபேமிலி எல்லோரும் காசியநாத் ஃபேமிலின்னு சொல்லுவாள். அது வந்து சாமி அழைப்ப நம்ம வந்து முத நாளைக்கு மகா அபிஷேகம் நாங்கள் தான் பண்ணுறோம். சாமி அழைச்சின்னு வந்து முத நாளைக்கு அபிஷேகம் பண்ணுறது மகா அபிஷேகம்னு சொல்லிட்டு எங்கள் ஆற்றுலேருந்து பண்ணுறோம் எல்லோரும். அப்போ நிறைய பேர் எங்கள் உறவினர்கள் எல்லோரும் வருவா. நல்ல ஜெய் ஜெயின்னு இருக்கும், ஊரும் ஜெய் ஜெயின்னு இருக்கும், அங்கே ஆமும் ஜெய் ஜெயின்னு இருக்கும், நல்லாயிருக்கும் வீடு. அதனால் நல்லா மெயின்டைன் பண்ணி பழையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி இருந்தால் எல்லோரும் வரத்துக்கு பிடிக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுட்டுருக்கோம் நாங்கள். அந்த அழியும் ஆதி காலத்து அழி அப்படியே வச்சுட்டுருக்கோம், அதையும் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 100 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த வீடு இருக்குது. நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எல்லா வைபவங்களும் நிறைய நடக்கிறது இங்கே வச்சு. அழிக்க எடுத்தாப்பில் இருக்கிறது வந்து வாசத்தென்னை சொல்லுவோம் நாங்கள். அங்கே ஒரு கட்டில் ஒன்று போட்டிருக்கு. அதை வந்தால் போனால் உட்காரத்துக்கு ஏற்றால உட்காந்துருப்பா, கீழே உட்காந்துருப்பா, நாங்கள் மேலே உட்காந்து பேசிட்டு, எங்கள் தாத்தா பேசிகிட்டு இருப்பார். ரெட் ஆக்சைடு ஃபஸ்ட்டு 2 ரூமில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு அந்த காலத்தில் போட்டது. அது அப்படியே இருக்குது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நடுவில் ஒரு ரூம்லேயே ரெட் ஆக்சைடு போட்டிருக்கோம். மற்ற இடத்துலலாம் வந்து செங்கல் இருந்தெல்லாம் பேர்ந்துடுத்து எல்லாம் போயிடுறதுனால நான் டைல்ஸ் பதிச்சிருக்கோம் அதுக்கு ஃபுல்லாக. அதுக்கு அடுத்து இந்த இரும்பு பெட்டி இருக்கிற ரூம், மர ரூம் வந்து அது நடைன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும். கொஞ்சம் அவள் வந்து அங்கே உடம்பு சரியில்லாம படுத்துட்டுருப்பா, இல்லாத குழந்தைய பிறந்ததுனாக்கா அங்கே வச்சு பாதுகாத்துட்டுருப்பா. இது வந்து நான் இப்போ உட்காந்துருக்கிறது வந்து நேழி. இதுக்கு பேர் நேழி சொல்கிறது. இந்த ஊஞ்சல் ரொம்ப வருஷ காலங்கள் ஆகிடுத்து. இந்த நேழிங்கிறது வந்து பூஜை ரூம் ப்ளஸ்ஸு நேழியும் சேர்ந்தது. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறதுக்குள்ளது ரூம் இது. நீங்கள் இந்த வீடு இவ்வளோ பெரிய ஆம் இருக்கிறதுனால காற்றோட்டம் எப்படி இருக்கும், இருட்டாக இருக்குமா எப்படின்னு தெரியலைங்க நடக்க அப்படி எடுத்துக்கட்டி 2 இடத்துல வச்சுருக்கோம். இப்போ நேடியில் நான் உட்காந்துருக்க இடத்துல எடுத்துக்கட்டி உண்டு. காற்று வரும், வெளிச்சம் வரும்.
இல்லை இடதுகை பக்கம் 2 ரூம் இருக்குது, சின்ன ரூம் இருக்குது. அந்த 2 ரூம் பார்த்திங்கன்னா ஒன்று குச்சு, இது பாவுல், அது குச்சில். இந்த சாமான்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, இங்கே மளிகை சாமான் வச்சுக்கிறது, அங்கே வேண்டாத பழைய சாமான்கள்லாம் எதாவது வச்சுக்கலான்னு வச்சுக்கின்றோம். இந்த இடது பக்கம் இருக்கிறது வந்து அது பழைய கிச்சன், ஆக்சுவலாக ஓல்டு கிச்சன். எங்கள் தாத்தா உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்குள்ள ரூம் அது, அதுவும் கிச்சன் சொல்லுவோம், ஜெபம் பண்ணுறதுக்குள்ள ரூம் அது. அதுக்கு பின்னாடி பட்டாசாலை, பெரிய ரூம் காமிக்கிறோம் இல்லையா, அது வந்து பட்டாசாலை. அதில் உட்காந்து அந்த சாமி எழுப்பும்போது ஒரு 30-40 பேர் உட்காந்து எல்லாம் பழத்தெல்லாம் திருத்தி அப்புறம் அபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதே சமயம் பட்டாசாலை சொன்னேன் இல்லையா, அதில் சுற்றி வரையும் ஜன்னல், கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 ஜன்னல் இருக்கும். 8 ஜன்னல் காத்தோட்டத்துக்காண்டி வச்சுருக்கு. அது நல்ல காத்தோட்டம் கிடைக்கும். அதில் மச்சிலில் ஏறுற மாதிரி ஒரு படி மாதிரி ஒன்று இருக்கும், மேலே வந்து ஒரு தட்டி மாதிரி இருக்கும். அதில் ஏணி வச்சு கட்டி மச்சிலில் ஏறி நாங்கள் தானியங்கள்லாம் கொண்டு வரது வந்து அங்கே மேலே உணர்த்துவோம். துவரம்பருப்பு, கேப்பை, உளுந்து அதெல்லாம் வந்து கீழே போட்டு வேலைக்காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே போய் உணர்த்துவோம். மட்டும் மாடியில் போய் உணர்த்திட்டு சாயங்காலம் எடுத்து திருப்பி கீழே எடுத்து வைப்போம். அதுக்கு தான் அந்த ரூம் வச்சுட்டுருக்கோம். அதுக்கும் உபயோகப்பட்டது அந்த ரூம். அதுக்கு அடுத்தது இடதுகை பக்கம் இருக்கிறது கிச்சன். பழைய காலத்து கிச்சன் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கேஸ் வந்திருக்கு, அதோடு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். வலது பக்கம் உள்ளது முத்தம், தன்முத்தம், உள்முத்தம்னு சொல்கிறது. அங்கே உள்முத்தத்துலேருந்து கால் அலம்பிக்கிறது, இப்போ ஜபம் பண்ணுறது அப்படின்னு உட்காந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அது அந்த காலத்து வீடு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால ஆட்டுவரல் அப்படியே வச்சுட்டுருக்கேன். ஆட்டுக்கல் அப்படியே இருக்குது, பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆட்டுக்கல் அப்படியே இருக்கும், இன்னமும் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி மாட்டுக்கோட்டல், மாடு முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை மாடு. முன்னாடி ஒரு காலத்தில் மாடு நிறைய இருந்தது. அப்போ மாட்டுக்கோட்டலாக கீழே இறங்கினோன்னா மாட்டுக்கோட்டல். அங்கே பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தால கீழே பார்த்திங்கன்னா அம்மிக்கல் இருக்கும். அம்மிக்கல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற சமையல் பண்ணோன்னாக்கா அதில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அம்மிக்கல்லும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி கிணறு இருக்குது. கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆற்றங்கரை தண்ணியே வருது, கிணத்து தண்ணியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி பின்பக்கம் போனீங்கன்னா கடைசியில் வாய்க்கால் போகிறது, படித்துறையோடு சேர்ந்து வாய்க்கால். இதுதான் நம்ம. அப்படி பின்னாடி போனதுக்கு மாடு இருந்தாலும் எருக்குழின்னு சொல்லிட்டு இந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குழி மாதிரி தோண்டி வச்சுருப்போம்.
அது மாட்டோட சாணங்கள்லாம் போட்டு எருக்குழியாக வச்சுருந்தோம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் இயற்கை உரமாக வயலுக்கு, எங்கள் வயல் வச்சுருந்தோம் நிறைய, அந்த வயலுக்கு ஃபுல்லாக இயற்கை உரமாக போடுவோம். தென்னை மரம் அங்கே இருக்குது. அது முன்னாடி இருந்தது, போயிடுத்து. இப்போ புதுசாக நான் வச்சுருக்கேன் தென்னை மரம். அங்கே ஒரு அரச மரம், பூவரசு மரம் இருந்து, இந்த பூவரசு மரம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு மாமரம் வச்சுருக்கேன். கிணறையும் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவும் போல் கருவேப்பிலை செடி முன்னாடி உண்டு, அதே மாதிரி இப்போவும் இருக்குது. அது கிணத்து போல் ஒரு சந்தன மரம் வளர்ந்துருக்கு, தானாகவே வளர்ந்தது. அது சந்தன மரமும் இருக்குது இங்கே. பின்னாடி பார்த்திங்கன்னா வாய்க்கால். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஓடி ஆடி போய் குளிப்போம். ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் போய் குளிப்போம். எல்லோரும் போய் அங்கே சாப்பிடுவோம். இங்கே 18ஆம் வகுப்பு வந்துன்னா அத்தனை பேர் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். மத்தியானம் மாடை குளிப்பாட்டுவோம். எல்லா வேலையும் நடக்கும். வாய்க்கால் தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்தது, அவ்வளவு நீட்டாக இருந்தது. பாத்திரங்கள் தேய்க்கிறதே வந்து வேலைக்காரி அங்கே வச்சு தான் கொண்டு போய் தான் தேய்ப்பேன். அப்படி இருந்த வாய்க்கால் இன்றைக்கி தூந்து போயிடுது. அந்த சாக்கடையெல்லாம் நிப்பாட்டி இதை கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். இன்னும் வருங்காலத்தில் அதை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுவும் இந்த குளத்தையும் சரி பண்ணணும். குளத்தை சரி பண்ணி தொப்பம் கொண்டாடணும். அந்த வாய்க்காலை சரி பண்ணி நமக்கு எல்லோரும் உபயோகப்படுற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு சாக்கடை எங்கேயாவது சொல்லி திருத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி எதாவது நம்மளை தாண்டி போகிற மாதிரி எதாவது பண்ணலாமான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம வருங்காலத்தில் எல்லோரும் சேர்ந்து வச்சு பண்ணலாமாங்கிற முடிவில் உட்காந்துருக்கோம். ஊருக்கு எதாவது நல்லது பண்ணலான்னு எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இந்த ஸ்கூலை சரி பண்ணணும், வாய்க்காலை சரி பண்ணணும், குளத்தை சரி பண்ணணும், ஊரில் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நாங்கள் அகலம் 22 அடி, நீளம் வந்து 200 அடிக்கு மேலே. அடி மெட்ராஸ் கட்டை குத்து சொல்லுவாள், அந்த இதில் தான் போட்டிருக்கோம். எல்லாமே உத்தரங்கள்லாம் பார்த்தெல்லாம் இங்கே தான். இதுக்கு மேலே மாடி ஒன்று இருக்குது, அதுலேயும் உத்தரங்கள்லாம் போட்டு அதுலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் முன்னாடி பழைய காலத்தில் இந்த செம்பு பாத்திரம்லாம் நிறைய வச்சுருப்போம். அந்த நெல்லை புழுக்கிறதுக்கு, அப்புறம் போல் பானை, பெரிய பானை வச்சு வெந்நீர் போடுறதுக்கு, அது மாதிரி ஆற்று விசேஷம் தான் ஆற்று பாத்திரத்தையே எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு குத்து பண்ணி எல்லா இதுவும் வச்சுருந்தோம், மேலே வச்சுருந்தோம். இப்போ அது இல்லை. அதை யூஸ் பண்ணுறதில்ல. பித்தளை, செம்பு எல்லாம் இருந்தது. எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைனால விட்டுட்டோம். முன்னாடி ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் தோட்டத்துலேருந்து வர பருத்தி, மிளகாய் வத்தல், அப்புறம் போல் துவரம்பருப்பு, கேப்பை இதெல்லாம் வரும். அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் ரெடி பண்ணி மேலே மச்சிலில் கொண்டு வச்சுருப்போம். எல்லாத்தையும் விலைக்கு போடுறதுக்காக வண்டி. அப்புறம் விதை நெல் எடுத்து அதையும் மச்சிலில் கொண்டு எல்லாம் மேலே சேமித்து வைக்கிறதுல மச்சில் அங்கே சேமித்து வைப்போம். விலைக்கு போடணுன்னா அங்கேருந்தே போட்டுருவோம். அங்கேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்து கீழே போட்டுருவோம். விலைக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு போவோம். அதுவே காய்கறி நிறைய வரும். எங்கள் ஊருக்கார எல்லோரும் எங்கள் காலத்தில் வந்து தான் காய்கறி வாங்குவோம். காலம்புரை 7 மணிக்கு வந்துச்சுங்க. எங்கள் காய்கறி நிறைய தோட்டத்துலேருந்து வரும். வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், சாம்பைக்காய், பூசணிக்காய் எல்லாமே வரும். எல்லாமே கொடுப்போம். அது வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பழைய ஆற்றை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நான் மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியும் வந்துடுவேன் இந்த ஆற்றுக்கு. ஏதோ ஒரு விசேஷம் நம்ம ஃபங்க்ஷன் நடக்கும், அதுக்காண்டி வந்துடுவேன். ஊரில் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரணுங்கிற ஒரு தலைவருங்கிற இது வசந்த அழைப்பு தலைவருங்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். வந்துட்டு நான் வரும்போதெல்லாம் ஆற்றை பெருக்கி எல்லாம் டெய்லி ஆற்றை பெருக்கி மொழிகி எல்லாம் கோலம் போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. டெய்லி விளக்கேற்றணும் ஆற்றுல, அது உண்டு. நான் வரும்போது சின்ன சின்ன வேலைகள் என்னால் உண்டு, அப்பப்போ சரி பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து பெருசாகாத அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை ஃபுல்லாக சரி பண்ணிட்டுருக்கேன். அதனால் இந்த வீடு இன்னமும் நீட்டாக அழகாக இருக்குங்கிறது என்னோடய எண்ணம். ஓலைச்சுவடி வந்து முன்னாடி பூஜை பண்ணுவோம். இப்போ மரப்பட்டியில் காமிச்சினோம் ஓலைச்சுவடி. அது ஓலைச்சுவடி அது வந்து 150 வருஷம் 200 வருஷம் ஆகிடுது கிட்டத்தட்ட, எனக்கு தெரியல, இருக்கலாம். முன்னாடி அதுக்கு பூஜை பண்ணுவோம். எங்கள் தாத்தாக்கு அப்பா வந்து அதில் படிச்சுட்டு இருந்தார். கிரந்தம் எழுத்து அது வந்து பாகவதமோ ராமாயணமோ அது தெரியல, அது என்னென்னு நம்ம படிக்க தெரிஞ்சாலும் தெரியும் நமக்கு. அதில் பூஜை பண்ணுவோம். ஒரு பூஜை பண்ணுவோம், திறந்து வச்சு அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுவோம். எங்கள் தாத்தா படித்ததுனால, எங்கள் தாத்தாவோட அப்பா படித்ததுனால அதை அப்படியே வச்சுட்டுருக்கேன். எங்கள் தாத்தா படித்தது பார்த்ததில்லை நான். பட் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும், அந்த கிரந்தமும் தெரியும். ஆனால் டெய்லி பூஜை உண்டு எங்கள் காலத்தில். இது வந்து இந்த காலத்தில் பில்டிங் எவ்வளோ பெருசாக கட்டின்னு இருக்கா, எல்லா இடத்துலையும் கட்டுறாங்க. சிமெண்ட்டு போட்டு காங்கிரீட் போட்டு எவ்வளோ டிசைனாலும் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ கட்டணும்னு நினச்சா கூட கட்ட முடியாது. இதை மாதிரி ஒரு அமைப்பு வருதாங்கிறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். அதனால் இன்னும் அப்படியே இருக்கட்டும், எதையுமே தொடாமல் அப்படியே வச்சுட்டுருக்கோம். காங்கிரீட்டு போடாமல் அதே சுண்ணாம்பு சட்டை வச்சவரோட அப்படியே தான் வச்சுட்டுருக்கோம். மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான், இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியும் மினிமம் ஒரு 50,000 1 லட்சம் ஆயிரும் செலவுக்கு வருஷம். அது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ போயின்னு இருக்கும் வந்துட்டுருக்கோம், அது சரி பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் பழசு மாறாமல் அப்படியே இருக்கும்.